வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஐ நோபடி அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. பிருத்திவிராஜ் தான் இதுல லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹெய்ஸ் த்ரில்லர். அதாவது ஒரு பேங்க் கொள்ளை சம்பவம் நடக்குது. அதுல ஒரு காமன் மேன் தெரியாம இன்வால்வ் ஆகி எப்படிலாம் பாதிக்கப்படுறாரு அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தன்னோட மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பேங்க்குள்ள ஏதோ பண்றதுக்காக இவர் என்டர் ஆகுறாரு. அவரை தொடர்ந்து கொள்ளையர்கள் அந்த பேங்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. அண்ட் கொள்ளை சம்பவம் நடக்குது. அண்ட் இவரை பிணைய கைதியா புடிச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சில பல சம்பவங்கள் நடக்குது. அண்ட் இவரும் மீட்கப்படுறாரு. பட் அந்த கொள்ளையர்கள்ல சிலர் தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அந்த பணம் இருக்குல்ல, 17 கோடி ரூபா, அது எங்கேயோ அந்த இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு புரளி கிளம்புது. அண்ட் அந்த பணத்தை நம்ம ஹீரோ தான் அடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள்லயும் அந்த புரளி கிளம்புது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட குடும்பமும் ஹீரோவும் அதனால எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, இல்லை அந்த பணம் எங்க இருக்கு, கடைசியா அந்த பணம் எங்க போய் சேருது, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வழக்கமான ஹெய்ஸ் த்ரில்லர் மாதிரி இல்லாம ஒரு கொள்ளை சம்பவம் நடந்துருச்சு, அதுல தெரியாம இன்வால்வ் ஆன ஒரு நபருக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் கொண்டு போனது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. அதுல நம்ம ஹீரோக்கு உண்மையிலே என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் பப்ளிக்னால வருது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் அவங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. இதுல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம ஹீரோ எடுக்கக்கூடிய முயற்சிகள், இன்ஃபேக்ட் சின்ன பசங்க கிட்டலாம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே உண்மையிலே நீட்டா இருந்துச்சு. இந்த படத்தோட மிட் பாயிண்ட்லேயே நிறைய விஷயங்களுக்கான விடை அப்படின்றது தெரிஞ்சிடும். பட் அதுக்கு அப்புறமும் அந்த இமேஜை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானிங்லாம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப சினிமேட்டிக்கா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேவையே இல்லாம நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ், நிறைய காட்சிகள் வச்சு ஒரு மாதிரி டிராக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இந்த படம் போகுது. கொஞ்சம் கிறிஸ்பா பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம். கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான த்ரில்லர். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.